சங்கர ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஒவ்வொரு மாசமும் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு திதிகள் வர்றது. இதுல பௌர்ணமி திதி ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி திதி வருது. ஒரு பௌர்ணமியும் விசேஷமானது. பஞ்சாங்கத்துல அந்த நாள்ல பார்த்தேன்னா ஒரு சில பௌர்ணமி திதி விசேஷமா சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன பௌர்ணமி திதி, அப்போ ரொம்ப முக்கியப்பட்டவா என்ன பண்ணுவா அப்படின்றத இப்போ இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அந்த முக்கியப்பட்டவா யாரு, அப்படி என்ன விசேஷமான பௌர்ணமி, பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்கோம், இப்பெல்லாம் யார் பஞ்சாங்கம் பாக்குறா, அந்த நாள்ல அதெல்லாம் இருந்தது, என்ன போட்டிருக்கோன்றத இந்த வீடியோல பார்க்கலாமா? பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தேன்னா ஒரு சில பௌர்ணமி திதிகள்ல வபன பௌர்ணமி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பா. அந்த வபன பௌர்ணமி அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா, ஸ்ரீமடத்துல பெரியவாள்லாம் அன்னைக்குதான் க்ஷவரம் பண்ணிக்கிறது. அவள்லாம் அன்னைக்குதான் அதை பண்ணிப்பா. வபன பௌர்ணமி அன்னைக்குதான். அது ஒருவேளை ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அதை தட்டி எடுத்து பண்ண முடியலன்னா அடுத்த வபன பௌர்ணமி என்னைக்கு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோ அது வரைக்கும் அவ வெயிட் பண்ணணும். இது அதுதான் தர்மம். அவ சன்னியாசிகள் இது பண்ற இது அதுதான். அந்த மாதிரி மகா பெரியவா இருக்கறச்ச ஒரு வபன பௌர்ணமிய போட்டிருந்தது ஒரு திதியில. அன்னைக்கு பெரியவா க்ஷவரம் பண்ணிக்கணும். பெரியவாளுக்கு அப்போ உடம்பு முடியல, காய்ச்சல், அதனால அவரால் அதை பண்ணிக்க முடியல. அது அடுத்த வபன பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குமோன்னு. ஸோ ரொம்ப மாசம் ஆயிடுத்து. அடுத்து அந்த இது வர்றதுக்குள்ள பெரியவாளுக்கு நன்னா தாடி முடியெல்லாம் நன்னா வளர்ந்துடுத்து பண்ணிக்க முடியாததுனால. அப்போ என்னாச்சு, பெரியவா ஒரு மரத்தடியில உக்காந்து ஒரு நாள் ஜபம் பண்ணிட்டு இருக்கா. நிறைய சிகை வளர்ந்து தாடியெல்லாம் வளர்ந்ததுனால பெரியவாளை சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு மரத்தடியில பெரியவா உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கா. பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு ஒரு தம்பதி ஊர்ல இருந்து வரா. அங்கேருந்து வரச்ச பெரியவா தான் ரொம்ப எப்பவும் குழந்தைங்களை பார்த்தா குழந்தையா விளையாட்டுத்தனம் பண்ணுவார். தன்னோட அத்தியந்த பக்தாளை பார்த்தா அவாக்கிட்டே சும்மா லைட்டா விளையாடி பார்ப்போமேன்ற ஆசையெல்லாம் பெரியவாளுக்கு உண்டு. இவா பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வரச்ச மரத்தடியில பெரியவா உட்காந்துட்டு இருக்கா. இவாளுக்கு பெரியவாளா டக்குன்னு அடையாளம் தெரியல. அவரை தேடிதானே போயின்னு இருக்கோம். சரி பெரியவா எங்க இருக்கா என்ன அப்படின்றத கேட்போமேன்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட போய் நின்று, ஐயா சுவாமியை நீங்க பார்த்தேளா, எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டா. இவர் என்ன பண்ணார், டக்குன்னு தான் தான் அப்படின்றத காமிச்சுக்கல. ஓ சுவாமிகளை தேடின்னு இருக்கேளா, நானும் தேடிட்டு தான் இருக்கேன், இன்னும் பார்க்கல, பார்த்தா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமிகள் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா. இவா பக்தா அந்த தம்பதி கேட்டது மகா பெரியவால தான் சுவாமின்னு அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்கா. இவர் சொன்னது பகவான, நானும் சுவாமிகளை தேடின்னு தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டார். இவா என்னடா இது, பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு வந்தோம், இவரை கேட்டா எனக்கு எங்க இருக்காரு தெரியலன்னு சொல்லிட்டாலே, நம்ம இன்னைக்கு பெரியவாளை எப்படி தரிசனம் பண்ண போறோம் அப்படின்றதுக்குள்ள ஒரே படபடன்னு பரபரப்பு எல்லாம் இவாளுக்கு இதுவாச்சு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் யாரையாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பதிகள் நடந்து போறச்ச அப்போ பெரியவாளோட சிஷ்யாலாம் அந்த இடத்துல எதிர நடந்து வந்துட்டு இருக்கா. அவ கிட்ட போய், நமஸ்காரம், பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கோம், சுவாமி எங்க இருக்கான்னு சொல்றேளா, பெரியவா எங்க இருக்கான்னு சொல்றேளா அப்படின்னு சொல்லி இந்த தம்பதிகள் கேட்கறா. அப்போ இவ சிஷ்யாலாம் என்ன பண்றா, அந்த மரத்தடியில உட்காந்துட்டு இருக்க பெரியவாளை காமிச்சு, சுவாமிகள் அதோ உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. அவ்வளவுதான், இவாளுக்கு வெலவெலத்து போயிடுத்து உடம்பு. நம்ம என்ன ஒரு அபச்சாரம் பண்ணிருக்கோம், என்னத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம், பகவான் கிட்டே போய் பகவான் எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு வந்திருக்கமே அப்படின்னு ஆத்துக்காரி கிட்ட, என்னடி இது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டுமே, வா போய் முதல்ல பெரியவாள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சிஷ்யாலோட சேர்ந்து இவா ஓடுறா. ஓடி போய் அங்க மரத்தடியில பெரியவா ஜபம் பண்ணிட்டு இருக்கறச்ச உட்காந்துட்டு இருக்கிறத போய் பெரியவா கால்ல விழுந்து, எங்களை மன்னிச்சுடுங்கோ, நாங்க அபச்சாரம் பண்ணிட்டோம், உங்ககிட்டயே இந்த மாதிரி கேட்டுட்டுமே பெரியவா, எங்களுக்கு தெரியாம போயிடுது. பெரியவா ரொம்ப ஹாஸ்யமா சிரிச்சுண்டே, இப்ப எதுக்கு இவ்வளோ படன்னு எதுக்கு இப்போ பரபரன்னு ஆகுறேன், நான் தான் இந்த தாடி இதெல்லாம் வச்சுட்டு உங்களை ரொம்ப பயமுறுத்திட்டேன், சுவாமி எங்க இருக்கான்னு தானே கேட்டேன், சுவாமியை தான்ப்பா நானும் தேடின்னு இருக்கேன், சும்மா ஒரு விளையாட்டா உங்ககிட்ட பண்ணினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பெரியவா அவளுக்கு விபூதி குங்குமம் பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாலாம். இது ஒரு ஹாஸ்யமா ரொம்ப சுவாரஸ்யமா நடந்த ஒரு நிகழ்வு. அப்பப்ப பெரியவா இந்த மாதிரி நிறைய பக்தர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன லீலைகள் பண்ணி தான் சந்திரமௌலீஸ்வரன்றதை தான் அறியாம நிரூபிச்சதும் உண்டு.
பக்தர்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்யமா பேசி அனுகிரகம் பண்ணதும் உண்டு. அவரை பெரியவாளை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா அது இந்த ஜென்மத்துல சாத்தியமே கிடையாது. அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து அவரை காலை பிடிச்சிடணும். புரிஞ்சுட்டு தான் பிடிச்சுக்கணும்னு நினைச்சா பிடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பரபிரம்ம மகா பெரியவா. இந்த மாதிரி நிறைய அனுகிரகங்கள் இருக்கு. அடுத்த பதிவுல இன்னும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட சந்திப்போம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.